சின்ன வயசுல யார் யாரெல்லாம் உங்க பாட்டி கையால இந்த எள்ளுருண்டை சாப்பிட்டுருப்பீங்களோ, அவங்க எல்லாருக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். சீரியஸா சொல்றேன், உங்க பாட்டி செய்ற அதே டேஸ்ட்ல இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல ராகி மாவு இந்த மாரி தண்ணி கலந்து உதிர்ந்து பெசஞ்சு விட்டு இட்லி பாத்திரத்தில நல்லா ஒரு 20 டூ 25 மினிட்ஸ் நல்லா இப்படி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்குன்னா, இந்த அளவுக்கு. அத எடுத்து ஒரு பிளேட்ல நல்லா ஆற வச்சுட்டு, இதோட மிக்ஸிங்க்கான ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். ஒரு கடாயில கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாரி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுக்கணும். தீய விட்டுறக்கூடாது. மீடியமான ஃப்ளேம்ல கை விடாம கிளறி எடுத்துக்கணும். அது கூடவே 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதே அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு தீய விடாம மீடியமா ஈவனா வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை தீஞ்சிடக்கூடாது. ஈவனா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ 2த்தையும் ஒரு பிளேட்ல நல்லா ஆற வச்சுட்டு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேர்க்கடலை தோலெல்லாம் உதுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒண்ணா பாதியா கொரன்னு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு இருக்க கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். அரைச்ச வேர்க்கடலை பொடிய அப்படியே ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஸ்டீம் பண்ணி வச்சிருக்க ராகி மாவை எடுத்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா டெர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிகமா போட்டிங்கன்னா அரைக்காது, ஜாம் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு பிளேட்ல இந்த மாரி தனியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி நல்லா உதுத்து விடுற அளவுக்கு நல்லா மிக்ஸியில டெர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் அரைச்சு தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, எள்ளு, ஏலக்காய் அதையும் மிக்ஸியில சேர்த்து நல்லா அரைக்கணும். இந்த மாரி பொடி பொடியா வர அளவுக்கு அரைச்சிடணும். எள்ளு பவுடர் பண்ணும்போது ரொம்ப பொடி பொடியாவும் பவுடர் பண்ணக்கூடாது. அதே மாரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கும் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பவுடர் பண்ணா போதும். அரைச்சு வச்ச ராகி கூட அந்த எள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நாட்டு சர்க்கரை, நீங்க பனவெல்லம் அதாவது பாம் ஜாகரி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே அரைச்சு வச்ச வேர்க்கடலை பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா நெய் போட மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். நல்லா கையில் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த அளவுக்கு மிக்சிங் பண்ணால் போதும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ராகி மிக்சரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அப்பப்போ ஸ்பூன் வச்சு சைடில் ஒட்டிக்கும். எடுத்து விட்டு அரைக்கணும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சி அரைஞ்சு வந்த உடனே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, அப்பப்போ ஸ்பூன் வச்சு சைட்லேருந்து எடுத்து விட்டு அரைக்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அரைச்சி எடுத்த உடனே உருண்டை பிடிக்கும் போது லைட்டாக இலக்குன மாதிரி தான் இருக்கும். ஷேப் கரெக்டாக வராத மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி காலையில் உருண்டை பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நல்லா டைட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அடுத்த நாள் காலையில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களாக காலி பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக இது கெட்டு போகவே போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.